இந்த வீடியோவில் நம்ம கான்செப்ட் லேர்னிங் ஆஸ் அ சர்ச் அண்ட் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் லேர்னிங்கோட மெயின் கோல் வந்து என்னது? இட் ஹேஸ் டு ஃபைண்ட் அ ஹைப்போதசிஸ். அந்த ஹைப்போதசிஸ் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஹைப்போதசிஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஹைப்போதசிஸ் ரெப்ரசன்டேஷனை செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு அல்காரிதமை வந்து சூஸ் பண்ணுறோம்ல, அந்த அல்காரிதம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஹோல் ஸ்பேஸில் ஹைப்போதசிஸ் நிறையா செட் ஆஃப் ஹைப்போதசிஸ் நிறையா இருக்கும். அந்த இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணி அதிலேருந்து ஒரு பெஸ்ட் ஃபிட்டிங் ஹைப்போதசிஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த அல்காரிதம் வந்து டிஃபைன் பண்ணும். ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். நம்ம என்ஜாய் ஸ்போர்ட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் போன வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தோம்ல. இதுதான் அந்த என்ஜாய் ஸ்போர்ட்டோடைய எக்ஸாம்பிள், ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாமே இன்ஸ்டன்சஸ், இதெல்லாமே ஆட்ரிபியூட்ஸ், அண்ட் இது மூணு வந்து பாசிட்டிவ் எக்ஸாம்பிள், இது வந்து நெகட்டிவ் எக்ஸாம்பிள். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த செட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் எக்ஸ் அண்ட் ஹைப்போதசிஸ் ஹெச் இந்த இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அந்த இதில் ஆட்ரிபியூட்ஸ்க்கு என்னென்ன ஆட்ரிபியூட்லாம் இருக்குது, 6 ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த 6 ஆட்ரிபியூட்க்கும் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். அப்போது ஒவ்வொரு ஆட்ரிபியூட்க்கும் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்குது? 3, 2, here 3, sunny, cloudy, rainy. இதில் வந்து 2, warm, cold, normal, high 2, strong, weak 2, warm, cool 2, change and same, that is 2. ஸோ இப்போது நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் இன்ஸ்டன்சஸ், டிஸ்டிங்கும் போது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத டிஸ்டிங்க்ட் யூனிக்காக இருக்கிற இன்ஸ்டன்சஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டோட்டலாக 3 × 2 × 2 × 2 × 2 × 2, that is equal to 96. நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ஹைப்போதசிஸ் பார்த்த மாதிரி இதில் நம்பர் ஆஃப் சின்டாட்டிக்கலி டிஸ்டிங் ஹைப்போதசிஸ் அண்ட் சிமாட்டிக்கலி டிஸ்டிங் ஹைப்போதசிஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் சின்டாக்ஸ்னால் என்ன, சிமாட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. சின்டாக்ஸ்னால் என்னது? அதில் இப்போது நம்ம C++ எல்லாத்துலேயுமே படிச்சிருப்போம், ஒரு இதுக்கு சின்டாக்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து சின்டாக்ஸ். ஸோ சின்டாட்டிக்கலி டிஸ்டிங் ஹைப்போதசிஸில் வந்து என்ன இருக்கும்னா, அந்த ஆட்ரிபியூட்க்கு கொடுக்குற எல்லா வேல்யூஸையுமே ரெப்ரசன்ட் பண்ணணும். இது மூணும் வந்து ஆல்ரெடி உள்ள வேல்யூ. இதில் வந்து நான் கொஷின் மார்க்கையும் 5யும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, கொஷின் மார்க் வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் எனி வேல்யூ அண்ட் 5 இட் டிஸ்கிரைப் நோ வேல்யூ. ஸோ இதை மாதிரி நான் எல்லா ஆட்ரிபியூட்க்கும் அந்த 2 வேல்யூவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இங்கே 5, 4, 4, 4, 4 and 4. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் சின்டாட்டிக்கலி டிஸ்டிங்க்ட் ஹைப்போதசிஸ் வந்து 5 × 4 × 4 × 4 × 4 × 4, that is 5120. இவ்வளோ நம்பர் ஆஃப் சின்டாட்டிக்கலி டிஸ்டிங்க்ட் ஹைப்போதசிஸ் இருக்குது. ஓகே, சிமாண்டிக்கலி டிஸ்டிங்க்ட் ஹைப்போதசிஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 5 சிம்பிளை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 5 சிம்பிள் வந்து என்னது? இட் இஸ் அ நெகட்டிவ், இட் ரெப்ரசன்ட்ஸ் நோ வேல்யூ. அப்படிங்கும்போது அதுதான் நெகட்டிவ். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஜென்ரல் ஹைப்போதசிஸ், ஸ்பெசிஃபிக் ஹைப்போதசிஸ்ன்னு பார்த்தோம். ஜென்ரல் அப்படின்னு வரும்போது எல்லா வேல்யூக்கும் நான் வந்து கொஷின் மார்க் கொடுக்குறேன், தட் இஸ் எனி வேல்யூ கேன் பி அக்செப்டபிள். அதுதான் ஜென்ரல் ஹைப்போதசிஸ். ஸ்பெசிஃபிக்குங்கும் போது நோ வேல்யூ, அங்கே வந்து எந்த வேல்யூவுமே அதை அக்செப்ட் பண்ணாது, நம்ம வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு செட் எடுத்துக்கிறேன், அந்த செட்குள்ளே எல்லாமே வந்து நோ வேல்யூவாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹைப்போதசிஸ் 1. ப்ளஸ் அப்படி நான் பார்க்கும்போது நோ வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேங்கும் போது இந்த செட்டில் இருந்து இந்த நோ வேல்யூ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கை ஆட்ரிபியூட்டில் வந்து சன்னி, க்ளவுடி, ரெய்னி அண்ட் கொஷின் மார்க். ஏர் டெம்பரேச்சரில் வார்ம், கோல்ட் அண்ட் கொஷின் மார்க். இப்படி நான் அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாத்துலேயும் அந்த 5 நோ வேல்யூவை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதை தான் இங்கே ஸ்பெசிஃபிக் ஹைப்போதசிஸில் 1ல் நான் கொடுக்குறேன். 1 ப்ளஸ், ஸோ எல்லாத்துலேயும் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ 4 × 3 × 3 × 3 × 3 × 3, that is 973. இதுதான் சிமாட்டிக்கலி டிஸ்டிங் ஹைப்போதசிஸ். சிமாண்டிக் அப்படின்னு வரும்போது மீனிங். ஸோ மீனிங் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், லாஜிக்கலாக கொடுக்கும்போது நோ வேல்யூக்கு வந்து அங்கே வேல்யூ கிடையாது. ஸோ அந்த இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதை தான் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ மிச்சம் உள்ள வேல்யூஸை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் சிமாண்டிக்கலி டிஸ்டிங்க்ட் ஹைப்போதசிஸ். ஸோ நம்மளுடைய அல்காரிதம் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய ஸ்பேஸில் நிறைய ஹைப்போதசிஸ் இருக்குது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஹைப்போதசிஸ் இருக்குது. அதிலிருந்து நம்மளுக்கு தேவையான நம்மளுடைய ட்ரைனிங் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகிற ஹைப்போதசிஸை சூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய அல்காரிதம் வந்து இருக்கணும். இப்போ கான்செப்ட் லேர்னிங் ஆஸ் சர்ச்சில் வந்து நம்ம டிஸ்டிங்க்ட்
ஹைபோதசிஸ் இன்ஸ்டன்சஸ் வந்து டிஸ்டிங் இன்ஸ்டன்சஸ் எத்தனை இருக்குது, சிமாட்டிக்கலி டிஸ்டிங்க்ட் எத்தனை இருக்குது, சின்டாட்டிக்கலி டிஸ்டிங்க்ட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இப்போது ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ஆர்டரிங் ஆஃப் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளுடைய சேம் என்ஜாய் ஸ்போர்ட் எக்ஸாம்பிளுக்கு 2 ஹைபோதசிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஹைபோதசிஸ் கண்டெயின் 2 கண்டிஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்கை அப்படிங்கிற ஆட்ரிபியூட்க்கு வேல்யூ சன்னியாக இருக்கணும், அண்ட் விண்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்க்கு வேல்யூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரிமைனிங் உள்ள எல்லா ஆட்ரிபியூட்க்கும் எனி வேல்யூ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு கொடுக்குறது தான் ஃபர்ஸ்ட் ஹைபோதசிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஹைபோதசிஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்கை ஆட்ரிபியூட்க்கு மட்டும் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மிச்சம் எல்லா ஆட்ரிபியூட்டும் எந்த வேல்யூ வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஹைபோதசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஹைபோதசிஸையும் எடுத்து பார்க்கும்போது H2 தான் வந்து கம்மி கண்டிஷன்ஸோடு இருக்குது, H1 வந்து அதிகமான கண்டிஷன்ஸோடு இருக்குது. இதில் ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது, இதில் 2 கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா, H2 having fewer constraints, therefore H2 is more general than H1 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நான் எல்லா வேல்யூஸையும் நான் வந்து இதை வச்சு இந்த ஹைபோதசிஸ் வச்சு நான் டெஸ்ட் பண்ணும்போது, இப்போது சப்போஸ் இந்த H1ங்கிற ஹைபோதசிஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிளியர் ஆகி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக H2லையும் அது கிளியர் ஆகி வந்துடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இதில் தான் இந்த ஸ்ட்ராங்குங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதில் எந்த வேல்யூ வேணால் அக்செப்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்ட்ராங்கிற வேல்யூ வந்து இதில் அக்செப்ட் ஆயிரும். ஸோ H2 is more general than H1 and H1ல சால்வ் ஆகிற எல்லா இன்ஸ்டன்ஸும் H2லையும் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சால்வ் ஆகும் அப்படின்னு வரும்போது it implies that it can be classified as positive. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டார்கெட் ஃபங்க்ஷனை கிளாஸிஃபை பண்ணும்போது it can give the value as 0 and 1. ஸோ இது எல்லாமே வந்து பூலியன் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ பாசிட்டிவ்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக h of x is equal to 1. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹைபோதசிஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்கிறோன்னா அதோடைய கண்டிஷன் என்னவாக இருக்கணும், h of x equal to 1. இப்போது நம்ம மோர் ஜென்ரல் than or equal to அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு டெஃபினிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சே சால்வ் பண்ணி பார்ப்போம். let H2 and H1 இது வந்து டெஃபினிஷனில் கொடுத்துருக்குது, நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். let H2 and H1 be boolean valued functions இது ரெண்டும். ஸோ defined over X set of instances when H2 is more general than or equal to H1. நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம், H2 is more general than H1 ன்ட்டு. ஸோ then H2 is more general than or equal to H1 அப்படின்னா எப்படி ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா, H2 is greater than or equal to more general than H1 if and only if. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால், for all instances in set of instances H1 of x equal to 1 implies H2 of x equal to. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, H1ல சால்வ் ஆகிற எல்லா இன்ஸ்டன்ஸும் H2லையும் கண்டிப்பாக சால்வ் ஆகும். நம்ம இந்த பாயிண்ட் சொன்னோம்ல, H1ல சால்வ் ஆகிற எல்லா இன்ஸ்டன்ஸும் H2லையும் கண்டிப்பாக சால்வ் ஆகும் அப்படிங்கிறத கொடுக்கறது தான். அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணோன்னா அப்போனா என்ன அர்த்தம், த ஸ்பெசிஃபிக் ஹைபோதசிஸ் இஸ் மோர் ஜென்ரல் தேன் ஆர் ஈக்குவல் டு தி அதர் ஹைபோதசிஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இதே எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, திருப்பி H2 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மோர் ஜென்ரல் தேன். இதில் வந்து மோர் ஜென்ரல் ஆர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரிக்ட்லி மோர் ஜென்ரல் தேன் H1 அப்படி இருந்தது அப்படின்னா H2 கிரேட்டர் தேன் மட்டும்தான், ஈக்குவல் டு வராது. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்படி, அது கிரேட்டர் தேனாக இருக்கணும். ஆனால் எது கிரேட்டர் தேனாக இருக்கணும், H2 த ஜென்ரல் ஹைபோதசிஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் தி ஸ்பெசிஃபிக் ஹைபோதசிஸ் இப்படி இருக்கணும். அண்ட் கிரேட்டர் தேனாக மட்டும்தான் இருக்கணும். அண்ட் த அதர் சைட் பார்த்தீங்கன்னா த H1 ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு H2. இதை நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா, H2 தான் வந்து இஸ் மோர் ஜென்ரல் தேன் H1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். H2 இஸ் மோர் ஜென்ரல் தேன் H1. அது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, H1 இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் தேன் H2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். H1 இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் தேன் H2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் H2 இஸ் மோர் ஜென்ரல் தேன் H1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், H1 H2 H3 அப்படின்னு சொல்லி 3 ஹைபோதசிஸ் இருக்குது. இந்த 3 ஹைபோதசிஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது, இதில் ஒரு கன்ஸ்ட்ரைண்ட், இதில் 2 கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இதில் தான் கண்டிஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ H2 இஸ் மோர் ஜென்ரல் தேன் H1 அண்ட் H3 அப்படி தானே நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல், இது வந்து ஜென்ரல் ஹைபோதசிஸ், இது ஸ்பெசிஃபிக் ஹைபோதசிஸ். ஸோ H2 இஸ் மோர் ஜென்ரல் தேன் H1 அண்ட் H3. ஸோ ஓகே, இப்போ இந்த 3 ஹைபோதசிஸும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஹவு H1 H2 அண்ட் H3 ஆர் ரிலேட்டட்.
ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் H2 is more general than H1 and H2 is more general than H3. இது ரெண்டு கண்டிஷனும் இருக்குது. ஸோ அப்படி இம்ப்ளை பண்ணும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? H1 சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லாமே H2வில் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆயிரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ H3யில் சாட்டிஸ்ஃபை ஆகிற எல்லா இன்ஸ்டன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக H2வில் சாட்டிஸ்ஃபை ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்னொரு ரிலேஷன் என்னது? H1 அண்ட் H3 இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஜென்ரலும் இல்லை ஸ்பெசிஃபிக்கும் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று கிரேட்டர் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறத சொல்லுது. தட் இஸ் H1 இஸ் நாட் கிரேட்டர் தேன் H3 அண்ட் H3 இஸ் நாட் கிரேட்டர் தேன் H1. ஸோ இந்த ரிலேஷன் இருக்குல்ல, இந்த மோர் கிரேட்டர் தேன் ஆர் மோர் ஜென்ரல் தேன், அந்த ரிலேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. எந்த ஹைபோதசிஸ் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் இந்த ஹைபோதசிஸ் வந்து ஜென்ரலாக இருக்குது, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹைபோதசிஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை வந்து ஆர்டராக கொடுக்குறேன். ஃபஸ்ட் எல்லாம் ஜென்ரல் ஹைபோதசிஸாக கொடுக்குறேன். அது ஜென்ரல் இது வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஹைபோதசிஸில் 4 கண்டிஷன் கொடுக்குறேன், செகண்ட் ஹைபோதசிஸில் 3 கண்டிஷன் கொடுக்குறேன், தேர்ட் ஹைபோதசிஸில் 2 கண்டிஷன் கொடுக்குறேன், அண்ட் ஃபைனல் ஹைபோதசிஸில் நான் எந்த கண்டிஷனுமே கொடுக்கல அப்படின்னா ஃபைனலாக கொடுத்துருக்கிற ஹைபோதசிஸ் தான் ரொம்ப ஜென்ரல் ஹைபோதசிஸ். இந்த மாதிரி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எந்த ஹைபோதசிஸ் என்னுடைய ட்ரைனிங் எக்ஸாம்பிளுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மோர் ஜென்ரல் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற ரிலேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.